ஈரானின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே ஈரான் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய செக் வைக்கும் வகையில் அமெரிக்கா மிக முக்கிய நடவடிக்கை ஒன்றையும் எடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவைச் சேர்ந்த இரு நிறுவனங்களும் பாதிக்கப்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. அங்கு ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் தொடர்கிறது. ஹெஸ்புல்லாவுடன் அமைதி ஒப்பந்தம் வந்த போதிலும் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. மற்றொரு புறம் ஈரானுடனும் மோதல் போக்கையே இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஈரான் பொருளாதாரத்திற்கு செக் வைக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ளது. கடந்த பல ஆண்டுகளாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு இருந்ததே இல்லை. இருதரப்பிற்கும் இடையே மோதல் போக்கே நிலவி வருகிறது. இதனால் ஈரான் மீது ஏற்கனவே அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த தடைகள் ஈரான் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இதற்கிடையே இப்போது ஈரானுக்கு மற்றொரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது, என்னதான் ஈரான் கச்சா எண்ணெய் வளம் கொண்ட நாடாக இருந்தாலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் கச்சா எண்ணெயை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடிவதில்லை. சில நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு விற்று வருகிறது. இந்த சூழலில்தான் இப்போது ஈரான் மீது அமெரிக்கா கூடுதலாக சில பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லும் 35 நிறுவனங்கள் மீது இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 2 இந்திய நிறுவனங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஈரானின் பொருளாதாரம் ஏற்கனவே மிகவும் பலவீனமாக இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் ஈரான் திவாலாகும் சூழல் கூட ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் ட்ரெஷரி துறை இந்த 35 நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் மீது பொருளாதார தடைகள் விதித்தன. அமெரிக்காவின் இந்த தடை பட்டியலில் இந்திய நிறுவனங்களான விஷன் ஷிப் மேனேஜ்மெண்ட் மற்றும் டைட் ஷிப் ஷிப்பிங் நிறுவனங்களும் இடம் பிடித்துள்ளன. இந்த இரு நிறுவனங்களுமே ஈரான் நாட்டிலிருந்து கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாக சொல்லப்படுகிறது. கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாகவே அமெரிக்கா ஈரானின் பெட்ரோலிய துறைகள் மீது இந்த புதிய தடைகளை விதித்துள்ளது. மேலும் ஈரான் தனது அணு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக சொல்லப்படும் நிலையில் அதை தடுக்கும் வகையிலும் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஏனென்றால் இதுபோன்ற கச்சா எண்ணெய் விற்பனையில் இருந்து வரும் வருமானத்தை கொண்டே ஈரான் தனது அணு ஆயுத சக்திகளுக்கு நிதியளித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை உருவாக்கவும் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா உள்ளிட்ட அமைப்புகளுக்கு நிதியளிக்கும் ஈரான் இந்த நிதியைத்தான் பயன்படுத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா டார்கெட் செய்துள்ளது.